எலி வலையில தானா போய் சிக்கின மாதிரி தான் இப்போ பொருட்டோவுடைய நிலைமை இருக்கு. ஆமா, லீஃப் வில்லேஜை ஷிஞ்சுஸ் த்ரெட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பொருட்டோ லீஃப் வில்லேஜுக்குள்ள போயிருக்காரு. ஆனா அது அவருக்கே பெரிய பிரச்சனைய கொடுக்க போகுது. ஆமா, பொருட்டோவை பிடிச்சி ஜெயில்ல போட போறாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பக்கம் ஹொகாகே பொசிஷனை மாத்துறதுக்கான வேலைகள் பயங்கரமா போகுது. பொருட்டோவை பிடிக்கிறதுக்கும் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம லீஃப் வில்லேஜோட நிலைமை வேற ஒரு பக்கம் மோசமா இருக்கு. மாமுஷி எல்லா ஏரியாஸ்லயும் குவிஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஜூராவோட என்ட்ரி வேற இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. லீஃப் வில்லேஜுக்குள்ள ஜூரா ஒரு பக்கம் டேமேஜை காஸ் பண்ண போறாரு. மாமுஷி அதர் சைடில் பிரச்சனையை உருவாக்க போறாரு. இதுல இருந்து இவங்க எப்படி தப்பிக்க போறாங்க? பொருட்டோவுடைய நிலைமை இங்க என்னவாக போகுது? மறுபடியும் அவர் அரெஸ்ட் ஆவாராங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறது நான் உங்கள் அனிமே மேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பொருட்டோ ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டே வலை வீசி தேடுற ஒரு கிரிமினலாக இப்போது பொருட்டா இருக்காரு. பெருசாக இருக்கிற சான் வில்லேஜில் இருந்து சிறுசாக இருக்கிற ஸ்டார் வில்லேஜ் வரைக்கும் எல்லாரும் பொருட்டோவை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இவர் மேலே இப்போது பெரிய பவுண்டி இருக்கிறதாலாம் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது இவர் ஆல்ரெடி ஒரு தடவை லீஃப் வில்லேஜுக்குள்ளே போயிருப்பார். அங்கே சரடா ஹிமவாரி ஷிஞ்சுஸ் கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கும்பொழுது உள்ளே பூந்து சரடாவை காப்பாற்றிருப்பார். இடாரியெல்லாம் காலி பண்ணியிருப்பார். ஜூராக்கெல்லாம் செம்ம டஃப்பை கொடுத்துருப்பாரு. ஆனால் ஜூரா பொருட்டோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமாக பார்த்து அவருக்கு ஸ்னைப்பர் ஷாட்டை போட்டு காலி பண்ணியிருப்பார். இதில் அடி வாங்கின பொருட்டோ அங்கேயே சுருண்டு விழ இதுதாண்டா சாக்குன்னு மொத்த லீஃப் வில்லேஜ் ஃபோர்ஸும் அவரை சரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பொருட்டோவை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவர்கிட்ட நிறைய இன்டராகேஷன் சீனும் நடந்திருக்கும். பொருட்டோ என்னதான் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை அப்போது கொடுத்தாலும் லீஃப் வில்லேஜ் அஃபிஷியல்ஸ் அவரை நம்பி இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் லைக்லி பொருட்டோ இங்கே கொல்லப்பட்டிருக்க தான் அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா அவர் ஹொகாகேவை கொன்னுட்டாருன்னு தான் இவங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ரொம்பவே மோசமான பனிஷ்மெண்ட்டை தான் லீஃப் வில்லேஜில் கொடுப்பாங்க. இது கண்டிப்பாக மரண தண்டனையாக தான் இருக்கும். ஏன்னா உரோச்சிமாரு காசிகாகேவை கொன்ன அப்புறம் அவருக்கும் இந்த தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. பட் உரோச்சிமாரு அதில் சிக்கலை. அது மேட்டர் இல்லை. இங்கே பொருட்டோக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும்னு தெரிஞ்சுதா ஷிகமாரு மிட்சுகி கிட்ட லாக்கோட கோடை சொல்லியிருப்பாரு. இதை யூஸ் பண்ணி மிட்சுகி பொருட்டோவை ரிலீஸ் பண்ண பொருட்டோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருப்பார். இதில் இந்த லாக்கை பற்றி சொல்லணும்னா இதோட கோட் 3 பேருக்கு தான் தெரியும். ஒன்று இபிக்கி, இன்னொன்று கோனாமரு, கடைசியாக ஷிகமாரு. இவங்க 3 பேரை தாண்டி யாருக்கும் இந்த கோட் தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது பொருட்டோ இந்த லாக்கை எப்படி ஓப்பன் பண்ணாங்கிற சந்தேகம் வந்து தான் இப்போது லீஃப் வில்லேஜோட அஃபிஷியல்ஸ் கிட்ட இன்டரகேஷன் பண்ண கோபு லீஃப் வில்லேஜுக்கு வந்திருக்காரு. இவருக்கு ஷிகமாரு மேலே தான் அதிக டவுட் இருக்கிறதால எப்படியாவது ஷிகமாருவை ஹொகாகே பொசிஷனில் இருந்து தூக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பொருட்டோவை சும்மாவே விடக்கூடாதுன்னு வில்லேஜ் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கொடுமையை அனுபவிச்ச அப்புறம் கூட பொருட்டோ அடங்காமல் மறுபடியும் லீஃப் வில்லேஜுக்குள்ளே போயிருப்பார். இந்த வாட்டி மாமுஷியோடைய பிரச்சனைக்காக தான் இவர் லீஃப் வில்லேஜுக்குள்ளே போயிருக்காரு. பொருட்டோ வில்லேஜ்குள்ளே வந்த உடனே இந்த விஷயங்கள் ஹையர் அஃபிஷியலுக்கு போகுது. பல பேர் பொருட்டோவை பார்த்ததா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு கட்டத்தில் ஷிகமாரு கிட்டேயே சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் பொருட்டோக்கு என்ன ஆக போகுது? அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி பொருட்டோ ஒரு தடவை அரெஸ்ட் ஆகிட்டாரு. அப்போவே அவரை போட்டு இபிக்கி ஜூஸ் புழிஞ்சிருப்பாரு. இன்னொரு தடவை பொருட்டோ மாட்டினா கண்டிப்பாக லீஃப் வில்லேஜ் பீப்புள்ஸ் அவரை கொன்னுருவாங்க. ஆனால் பொருட்டோக்கு ஒரு பிரச்சனையும் இங்கே இருக்க தான் செய்யுது. ஒருவேளை மாமுஷி மட்டும்தான் பொருட்டோக்கு இந்த ஆர்க்கில் த்ரெட்டாக வர போகிறாருன்னா கண்டிப்பாக பொருட்டோவால் அவரை ஈஸியாக காலி பண்ணிட முடியும். ஆனால் ஒருவேளை ஜூரா வில்லேஜ்குள்ளே வந்தால் தான் கதையே இங்கே மாறும். ஜூரா வருவாருன்னு எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டால் இதுக்கு ஒரு காரணமாக இருக்க போகிறது மாமுஷி தான். ஜூரா இந்த லீஃப் வில்லேஜை ரொம்ப விரும்புகிறதா சொல்லியிருப்பார். இதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக ஜூரா லீஃப் வில்லேஜுக்குள்ளே வருவாருங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். இதை மாமுஷியே சொல்லியிருப்பார்.
லீஃப் வில்லேஜுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஜூரா என்ன கொன்னுருவான்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதே சாப்டரில் இந்த மாமுஷி லீஃப் வில்லேஜுக்கு தீ வச்சிருப்பாரு. மாமுஷியோடைய க்ளோன்ஸ் கிட்ட லீஃப் வில்லேஜை டேமேஜ் பண்ணிக்கோங்கன்னு வேற சொல்லியிருப்பாரு. இதனால் அடுத்த சாப்டருடைய கடைசி பேனலில் ஜூரா லீஃப் வில்லேஜுக்குள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது. இதை கோஜியே அவருடைய விஷனில் பார்த்துருக்காரு. என்னடா சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், கோஜி 2 விஷுவலை பார்த்ததா நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஒன்று ஐடா டிவென்ட்ரியா மாறி இருக்கிறது. இது கண்டிப்பாக மாமுஷி தான் பண்ணியிருப்பாரு. 2வது விஷுவல் ஹீமாவரி கொல்லப்பட்டிருக்கிறதா இருந்திருக்கும். இவங்களையும் மாமுஷி தான் கொண்டு இருப்பாருன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் அப்படி இல்லை. மாமுஷி பைட் பண்ணால் ஹீமாவும் டிவென்ட்ரியா தான் மாறி இருப்பாங்க. ஆனால் இங்கே ஹீமா கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஜூரா தான். ஜூராவோட டார்கெட்டுங்கிறது 9 டெய்ல்ஸ் தான். இதை அவர் அப்சர்வ் பண்ணதா ஹீமாவை துரத்தியிருப்பாரு. இதனால் ஜூரா ஹீமாவை பிடிச்சி குராமாவை அப்சர்வ் பண்ணதுனால தான் இவங்களோட உயிர் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நருட்டோ மாதிரி இவங்க ஜிஞ்சுருக்கி இல்லை, இவங்க கர்னல்ங்கிறதால குராமா இவங்களுடைய சோலோட கனெக்ட் ஆகி இருக்கும். ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேரோட சோலும் ஒன்று தான்னு சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. இதனால் குராமாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஹீமாவோட உயிரும் போயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் கவாக்கி பொருட்டோக்கு புது புது பவர்அப்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு பிக் பேட்டிலுக்கு முன்னாடி தான் ஹீரோஸ்க்கு பவர்அப்ஸுங்கிறது கிடைக்கும். இப்படி தான் காலங்காலமாக நருட்டோலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கவாக்கி பொருட்டோக்கு சேம் டைமில் பவர்ஸ் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக சம்திங் பிக் இஸ் கம்மிங்னு தான் எனக்கு தோணுது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஜூரா வர்றதுங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுதுன்னே சொல்லலாம். ஒருவேளை ஜூராவோட பொருட்டோ ஃபைட் பண்ணால் அது ஒரு ஆல் அவுட் வாராக தான் இருக்கும். பொருட்டோ எதையுமே ஹோல்ட் பண்ண மாட்டார். அப்படி ஹோல்ட் பண்ணால் ஜூராவை வின் பண்ண முடியாது. இதனால் பொருட்டோ இந்த பேட்டலில் ரசெங்கன், எஃப்டிஜி, உசிகோ, காமா டெக்னிக், பியாக்குகன், காமா பிளாஸ்ட், காமா வெர்ஷன் 2, ரசெண்டன்னு அவர்கிட்ட இருக்கிற மொத்த டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ண போகிறாரு. இப்படி பண்ணுறதுல அவருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை சாக்ராவாக இருக்கும். பொருட்டோ ஆல் அவுட் வார பண்ணி ஜூராவை ஜெயிப்பாரா இல்லையாங்கிறத வேற வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இப்படி ஒரு பேட்டில் போட்ட அப்புறம் பொருட்டோ கான்ஷியஸாக இருக்க போகிறது இல்லை. லீஃப் வில்லேஜ்லேயே மயங்க கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி பொருட்டோ மயங்கினா அவரை அரெஸ்ட் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த முறையும் பொருட்டோ அரெஸ்ட் செய்யப்பட்டு இன்டராகேஷனுக்கு உட்படுத்தப்படுவாரான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது நடக்காமல் இருக்க ஒரு சில பேர் பொருட்டோவை காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. அதில் முதல் ஆள் கவாக்கி. முன்னாடி கவாக்கி பொருட்டோ கூட ஒரு டீலில் இல்லை. அதனால் பொருட்டோவை கவாக்கி காப்பாற்றாமல் விட்டார். பட் இப்போது கவாக்கி பொருட்டோ கூட ஒரு டீலில் இருக்கிறதால கண்டிப்பாக அவரை விடமாட்டார். ஹையர் அஃபிஷியல்ஸை மீறி கூட கவாக்கி பொருட்டோவை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. கவாக்கி தான் இப்போது நருட்டோவோட சன்னுங்கிறதால அவருக்கு அகெயின்ஸ்டாக யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா ஷிகமாருவே பொருட்டோவை எஸ்கேப் ஆகிற மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணலாம். அப்படி ஷிகமாரு கவாக்கின்னு யாருமே பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா கோஜி கண்டிப்பாக பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போது கோஜியே ஸ்ட்ரெயிட்டாக லீஃப் வில்லேஜுக்கு வருவாரான்னு கேட்காதீங்க. ஏகப்பட்ட தடவை கோஜி அவரோட டோட்ஸை யூஸ் பண்ணி அவரே சேவ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். இதே மாதிரி டோட்ஸை யூஸ் பண்ணி கோஜி ரிவர்ஸ் சமன் பண்ணலாம். இது மூலமாக பொருட்டோ எஸ்கேப் ஆகலாம். எது எப்படி போனாலும் பொருட்டோ அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை மட்டும் நம்ம கிளியராகவே சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொருட்டோ இந்த ஜூரா பேட்டிலில் ஜெயிப்பாரா தோப்பாராங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.